ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். நமக்கு குவான்டிட்டி அதிகம் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆனியன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இதனுடைய சேர்த்துருக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்புறம் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகட்டும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூடயே நம்ம மட்டன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதனுடைய சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன்லேருந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நம்ம விசில் வைக்க வேண்டியதான். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 4 to 5 விசில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு பூவாக வெந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சோன்னா நல்லா சூப்பராக ஆயிரும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸஸாக தண்ணி இருந்தாலும் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி குறைச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.